குரு பெயர்ச்சி பலன்கள் 2015-2016 கடகம். உங்கள் ராசிக்கு ஜென்மஸ்தானத்திலிருந்து குரு பகவான் இப்போது தன குடும்ப வாக்குஸ்தானமான 2ஆம் வீடு அதாவது சிம்மத்திற்கு மாறுகிறார். உங்களுடைய ருணரோக சத்ருஸ்தானம், ஆயுள்ஸ்தானம், கர்மத்தொழில் ஸ்தானம் ஆகியவற்றை பார்க்கிறார். குரு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இடம்பெறுவது மிகவும் நல்லது. 2லே குருதான் வந்தால் இல்லத்தில் மகிழ்ச்சி கூடும். 6னை குரு பார்த்தால் அடைந்திடும் கடன்கள் யாவும். 8னை குரு பார்த்தால் இந்த நோய் மறைந்து போகும். 10னை குரு பார்த்தால் பாரினில் தொழில் வளரும் பெருகும் என ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. கடன் சுமை குறையும். மறைமுக சேமிப்புகளும் வருமானங்களும் அதிகரிக்கும். வீடு, வாகனம், நிலம் போன்றவற்றில் மாற்றம் செய்வீர்கள். புதிய வீடு வாங்கும் யோகம் உண்டு. திருமணம் கூடி வரும். குடும்பத் தேவை அனைத்தும் நிறைவேறும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடப்பீர்கள். குழந்தை பாக்கியம் கிட்டும். நண்பர்களால் உதவி கிடைக்கும். ஆயுள் ஸ்தானத்தில் குரு பார்வை பதிவதால் உடல் பலம் கூடும். தொல்லை கொடுத்து வந்த வியாதிகள் நீங்கும். வியாபாரிகள் தங்கள் தொழில் அமோக வளர்ச்சியும் தாராள லாபமும் பெறுவர். தனவரவு பெருகும். பேரும் புகழும் கிடைக்கும். மரியாதையும் பொறுப்புகள் தேடி வரும். தொழில்துறையில் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். பதவி உயர்வு, சம்பள உயர்வு, கௌரவ பதவிகள் கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை மற்றும் உயர்கல்வி வாய்ப்பு உண்டு. ருணரோக சத்துஸ்தானமான 6ஆம் வீட்டை குரு பார்ப்பதால் கொடுக்கல் வாங்கலில் இன்று போன பணம் வசூலாகும். கடன்கள் அடைபடும். வழக்குகளில் ஏற்பட்ட காலதாமதங்கள், அலைச்சல் போன்றவை நீங்கி உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும். தந்தையின் உடல்நலம் சீராகும். மருத்துவ செலவுகள் குறையும். தந்தை வழி உறவினர்களிடம் இருந்து உதவி கிடைக்கும்.